ஸோ வெல்கம் டு கியூப் மேத் 1729 சேனல். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த கிளாஸஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு கிளாஸஸில் மேக்ஸ் பேசிக்கில் நான் சொல்லியிருந்தேன் ஆப்டிடியூட்டில் கேரண்டட் 2 மார்க் ஃபார் டைம் அண்ட் ஒர்க்கில் அதில் எத்தனை கேட்டகரி இருந்துச்சோ அந்த 3 லெவலையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இட் இஸ் லென்த்தி வீடியோ தான் வரும். இதில் ஏன் லென்த்தியாக வருது அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன ஸ்ட்ரக்சரில் கேட்குறாங்க எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸான சாம்பிள்ஸை தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு மிஞ்சி போனால் ஒரு இப்படி 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதை தாண்டி எப்படி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் போடுறது. ஸோ 95% நான் வந்து ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்கட் மெத்தட் கொண்டு வந்திருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன், எஃபோர்ட் போட்டிருக்கேன், இதில் உழைப்பு இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிச்சின்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட டீட்டெயிலாக வேறு யாரும் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணி எல்லா சம்ஸும் நான் ஷார்ட்கட் எடுத்திருக்கேன். நிறைய மெத்தட் இருக்குது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும். பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும்போது நம்ம வந்து ஷார்ட்கட் தான் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணோம். பட் இது வந்து ஸ்கூல்ஸ் சில்ட்ரன்களுக்கு வந்து அந்தளவுக்கு உதவாது. அவங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டை வந்து ஆக்சுவலாக நீங்கள் கற்றுக்கூடாது. எப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட் கற்றுக்கலாம். ஷார்ட்கட் வந்து எதுக்கு உங்களுக்கு உதவுன்னா உங்களோட ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிற வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டீட்டெயில் சொல்யூஷன் தான் ஸ்கூல் பசங்க கற்றுக்கணும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட் தான் போகணும். ஷார்ட்கட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஓகே, நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம வந்து கேரண்டட் 3 மார்க் டாபிக் தான். இதில் வந்து கண்டிப்பாக 3 மார்க் இருக்குது. எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எடுத்து பாருங்கள். மினிமம் 3 or 4, உங்களுக்கு மினிமம் 3 வந்துடும். மேக்ஸிமம் 4 கூட வரலாம். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது ஒரே டாப்பிக்லேருந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. நான் அந்த கொஸ்டின்ஸை பின்னாடி எனக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்களே அப்படி ஷாக் ஆகிடுவீங்க. இப்படிலாம் ஈஸியாக இருக்குமா அப்படின்ட்டு. இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் லேயர் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பர்டிகுலர் இயர். இப்போ நீங்கள் வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னா மினிமமாக உங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, பர்சன்டேஜ் தெரிஞ்சால் தான் நீங்கள் மோஸ்ட்லி கொஞ்சம் குயிக்காக போட முடியும். ஸோ அதுக்குமே ட்ரிக் இருக்குது பர்சன்டேஜுக்கு. அதை ஃபஸ்ட்டு நான் அந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பர்சன்டேஜை லைட்டாக ஒரு டச் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் சம் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், நம்ம கேரண்டட் டாபிக் என்ன சொல்லியிருக்கேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், ஒரு சின்ன பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் அட் த பிகினிங்கில் அதுதான் 100%. ஓகேவா, அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஈவன் இப்போ வெறும் 3 இருக்குது. இப்போ இதுவுமே 100% தான் அட் த பிகினிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, இதோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1000 எடுத்துக்கோங்க. 1000ஓட 10% எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக அந்த ஃபார்முலாலாம் போட்டுட்ருப்பீங்க, அதெல்லாம் தேவையில்லை. கொடுத்துருக்க வேல்யூ எப்பயுமே 100%. ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா, புள்ளி வச்சுட்டு அப்போ என்ன இருக்குது, 100.0 இருக்குது. அப்போ அந்த 100ங்கிறது 10%. அவ்வளோதான், டேரெக்டாக போட்டுக்கலாம். அடுத்து இதே மாதிரி இன்னொரு புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா, ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்டில் 2 டிஜிட் தள்ளி வச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன இருக்குது, 10.0. அப்போ அதுதான் 1%. ஸோ 10ங்கிறது 1%. ஸோ எப்பயுமே கிவன் வேல்யூ 100%. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அது 10%. இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அது 1%. எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஈஸியாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து 1500 இருக்குது. இதோட 25% கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 25 எப்படி பிரிக்கலாம், 20 + 5ன்னு பிரிச்சுக்கலாம் ஈஸியாக. ஏன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் ஈஸியாக எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த 1500ல் 100% எவ்வளோ, அப்படியே ஃபுல் வேல்யூ தான். கரெக்டுங்களா. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா என்ன அர்த்தம், 10%ங்கிறது எவ்வளோ, 150. 10% 150னா அப்போ 20% எவ்வளோ, அப்படியே டபுள் 300. கரெக்டாக. 10% 150னா 5% எவ்வளோ, அதில் பகுதி. அப்போ எவ்வளோ, 75. அப்போ 375 தான் உங்கள் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ பர்சன்டேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னொரு சம் வேணால் சொல்கிறேன். இப்படி இருக்குது, 7 இருக்குது. சார் 7ஓட 20% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7ஓட 20% என்ன, இப்போ பாருங்கள் இங்கே வேல்யூவே இல்லை, எப்படி சார் நீங்கள் புள்ளி வைப்பீங்கன்ட்டு. இப்போ 7 தான் 100%. இப்போ இதோட 10% என்ன, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா, எதுவுமே இங்கே முன்னாடி. இப்போ என்னது, 0.7 தான் 10%. இப்போ இன்னொரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.07 தான் 1%. கரெக்டாக. 10% 0.7னா 20% பார்த்துக்கோங்க. இதுதான் 1%. அதுலேருந்து 20 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இவ்வளோ தான். ஓகே, ஸோ ஓகே, இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு டச் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொன்று வேணால் போட்டு காட்டுறேன்.
இப்போ ஒரு 1650 இருக்குது. இதோட ஃபைண்ட் 30% ஆஃப் 1650. இப்போ இதோட 30% எப்படின்னா கவனிச்சுக்கோங்க. நமக்கு 100% 1650. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டா 10%. 10%ங்கிறது 165. 10% 165 நமக்கு எவ்வளோ வேணும்? 30 தான் வேணும். அப்போ 10 என்ன பண்ணால் 30 வரும்? 3ஆல் மல்டி பண்ணால் வந்துடும். அப்போ இதையும் 3ஆல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்கே 5 3 சார் 15, வேறு ஒரு 1, ஸோ 18 + 1 9, ஸோ 103, ஸோ 395 தான் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது. நீங்கள் ரிப்பீட்டடாக சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ 3 × 5 15, கேரி ஒரு 1, ஸோ அங்கே 3 × 3 6 ஆர் 18, 8 மீதி 1 1 3 3 + 1 4 485, சாரி 485. ஃபைன், நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பர்சன்டேஜ் நான் டச் கொடுத்துட்டேன். இது தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் போயிடலாம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஷார்ட்கட் மெத்தட் நிறைய இருக்குது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 டைப் ஆஃப் லெவல் தான் இருக்குது. ஒரு 4 or 5 தான் இருக்கும். 5 மெத்தடுக்குமே நான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். நிறைய சம்ஸ் இருக்குது, நம்ம விடாமல் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன போக போகிறோம் அப்படின்னா, இதில் மெயினாக பார்க்க போகிறது டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக சம்ஸ் இருக்கும். டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி இல்லாத சம்மே இருக்காது. ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொஸ்டின் பேஸ் பண்ணி இருக்கும். ஃபார் 2 year அண்டு 3 year, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வர்றது 2 year வரும். மேக்ஸிமம் 2 year வரும். 3 year ரொம்ப ரேர் கேஸில் தான் வரும். சரி, இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ 2 yearக்கு என்ன ஃபார்முலா, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் 2 year டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P ஆஃப் R/100 ஹோல் ஸ்கொயர். இந்த ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிச்சுன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா எல்லாமே நம்மளால் போட முடியும். பட் இதையும் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஈஸி தான். D = P ஆஃப் R/100 ஹோல் ஸ்கொயர். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே Dங்கிறது எதை குறிக்குதுன்னா டிஃபரன்ஸை குறிக்குது. Pனா பிரின்சிபல் அசல் குறிக்குது. Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ சதவீத வட்டிங்கிறது. அவ்வளோதான். ஓகே, இப்போ இது வந்து 2 yearக்கு. இது என்னது? ஃபார் 2 year. ஃபார் 3 yearக்கு என்ன ஃபார்முலானா அதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P ஆஃப் R/100 த ஹோல் ஸ்கொயர் 300 + R/300 + R. ஒரு நிமிஷம் சின்னதாக எழுதிக்கிறேன். 300 + R டிவைடட் பை 100 க்ளோஸ் ப்ராக்கெட். அவ்வளோதான், இந்த ஃபார்முலா தான். ஓகே, இதையும் தாண்டி ஈஸியாக போகிறதுனா இன்னொன்று இருக்குது. ஆனால் அது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. இன்னொன்று சொல்கிறேன். 3R + 1 டிவைடட் பை R³ இஸ் ஈக்குவல் டு D/P. இந்த இடத்துல கொஞ்சம் ஆறுங்கிறத நீ சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் 2 சம் நடத்தும்போது சொல்கிறேன். 3R + 1/R³ = D/P. ஸோ இந்த 2 ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபார்முலா இல்லை, ட்ரிக்குக்கு அந்த தேவையான ஃபார்முலா. இது ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். நார்மல் ஃபார்முலாவில் நீங்கள் போட்டிங்கன்னா 20 நிமிஷம் ஒரு சம் போடுறதுக்கு. ஓகே, இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம சம் உங்கள் எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு போகலாம். ஃபைன், நீங்கள் பாருங்கள். உங்கள் எக்ஸாமில் கேட்ட ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான் இது. இங்கே பாருங்கள், குரூப் 1 கொஸ்டின், ப்ரிலிமினரியில் கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டைன் சம் ஆஃப் மணி ஃபார் 2 year. அந்த டேர்மே புரிஞ்சிருச்சா? ஃபார் 2 year at 2% per annum is 4. ஃபைண்ட் த சம் ஆஃப் மணி. 2 yearன்னு தெரிஞ்சு போச்சு. டைரெக்டாக நீங்கள் எடுத்தோன்னே இந்த ஃபார்முலா இங்கே இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. T = P ஆஃப் R/100 த ஹோல் ஸ்கொயர்னு. கரெக்டாக? ஓகே, இந்த R/100 ஹோல் ஸ்கொயர் நீங்கள் ரெண்டாக பிரித்து எழுதுனீங்கன்னா தான் மிஸ்டேக் இல்லாமல் வரும். R/100 × R/100ன்னு எழுதிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் கொஸ்டின். ஓகே, இதில் வந்து டிஃபரன்ஸ் வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹4. அப்போ அந்த வித்தியாசம் 4. D இந்த பக்கம். பிரின்சிபல் எவ்வளோ? எந்த அமௌண்ட்டுக்கு? பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோன்னு தெரியாது. அந்த மணி கேட்குறாங்க, அதை Pனே வச்சுக்கோங்க. எவ்வளோ சதவீத வட்டியில்? 2% வட்டியில். ஸோ 2/100 2/100. ஓகே, 2/100 2/100. இப்போ 2 2s are 4. இந்த 4 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்க இந்த நம்பர் அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு டிரான்ஸ்போஸ் ஆகுது. 100 100 100, அவ்வளோதான், 10,000 ரூபாய். ஸோ உங்களுடைய P எவ்வளோ? 10,000. ஆப்ஷன் Cயில் இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஒரே நிமிஷத்தில் ஆன்சர் வந்துடும்.
ஸோ இது ரீசெண்டாக கேட்ட குரூப் 1 ப்ரிலிமினரி கொஸ்டின் தான் இது. ஸோ 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, பிரின்சிபலில் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. எது கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம். இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஒரே ஃபார்முலா வச்சு 3 கண்டுபிடிக்கலாம். ஓகே, இவங்க பாரு அதே எக்ஸாமில் அதே 2 இயரை வச்சு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. எந்த மாற்றமும் கிடையாது. இந்த 174 கொஸ்டின் நல்லா பாருங்கள். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அக்யூர்ட் ஆன் an amount of rupees 18,000 in 2 years is rupees 405. then the rate of interest per annum கேட்குறாங்க. அதே கொஸ்டின் தான் இங்கே போன கொஸ்டினில் சம்மு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அதே ஃபார்மில் எழுதிக்கோங்க. D = P × R/100 × R/100ன்னு எழுதிக்கிட்டேன். தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டேன், கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இங்கே நமக்கு வந்து டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 405 ரூபா கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 18,000 ரூபா கொடுத்துட்டாங்க. ரேட் எவ்வளோ என்னது தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். R/100, இன்னொன்றுக்கும் R/100. இப்போ இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல், இதில் ஒரு ஜீரோ இதில் ஒரு ஜீரோ கேன்சல். கரெக்டாக? இப்போ பாருங்கள் மீதி என்னென்ன இருக்குது. இந்த பக்கம் இருக்க 10 இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை ஆகிரும். இப்போ 4050 = 18 × R × R R² ஆயிரும். கரெக்டுங்களா? இப்போ இந்த 18ஐயும் இந்த 4050ஐயும் கேன்சல் பண்ண முடியுமான்ட்டு பாருங்கள். ஸோ இந்த 4050 18 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடியும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம 2 டேபிள்லேயே அடிச்சுக்கலாம் ஈஸியாக. 9 2s are 18, 2s are 0, 2 2s are 4, மீது 1 5, 2025 வரும். கரெக்டாக? மறுபடியும் நான் இப்போ இங்கே 3 டேபிளால் அடிக்கிறேன். 3 3s are 9, இங்கே வந்து 6 3s are 18, மீதி இந்த 2, 7 3s are 21, மீதி 5 3s are 15, 675 வருது. 675 / 3 அடித்தோன்னா 1 3s are 3, 2 3s are 6, 2 3s are 6, 5. இந்த இடத்துல R² = 225 வருது. R² = 225 வந்திருக்கு. அப்போ நேற்று நான் லாஸ்ட் கிளாஸில் தான் ஸ்கொயர் ரூட்டுக்கான மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இந்த 225 பாருங்கள். ஸ்கொயர் ரூட்டை நான் சொல்லி கொடுத்தேன்னா 5ல் முடிகிறது பார்த்திங்கன்னா நமக்கு 5 மட்டும்தான் முடியும். அப்போ இங்கே 5, இங்கே 2ல் வந்து 1ஓட ஸ்கொயர் தான் 15. அப்போ R = 15, அதாவது எந்த 2 நம்பரை மல்டி பண்ணால் 225 வரும். 15 × 15 தான் உங்களுக்கு 225. அப்போ R வேல்யூ 15. 15% ஆப்ஷனில் இருக்கா? B. ரொம்ப ஈஸி பார்த்துக்குங்க. சேம் எக்ஸாம்பிளில் ஒரே ஃபார்முலா வச்சு சின்னதை மாற்றம் பண்ணி கேட்டிருக்காங்க. இதே எக்ஸாம்பிளில் இன்னும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 கொஸ்டின் வந்திருக்கு. நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இதை கவனிங்க. அதே எக்ஸாம் தான். கொஸ்டின் நம்பர் 174 அப்புறம் பாருங்கள் 175. அதே எக்ஸாம்பிள் அதே 2 இயர்ஸ். ரொம்ப நீங்கள் ஷாக்கான மாதிரி இருக்கும். ஒரே கொஸ்டின் ஃபார்முலா வச்சு 3 சம்மு கேட்டிருக்காங்க ஒரே எக்ஸாம்பிள். அதே குரூப் 1 ப்ரிலிமினரியில் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு அதே தான். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே வந்து வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இதுலேயுமே கேட்டிருக்காங்க. கவனிங்க, அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் D = P × R/100 R/100. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20 ரூபா. அமௌண்ட் எவ்வளோ? 8000 ரூபா. R/100 × ஒரு R/100. இந்த 0 2 0 கேன்சல், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல். இங்கே வந்து 4 2s are 8, 5 2s are 10. இந்த 10 இங்கிட்ட போயிடும். அப்போ 50/4 2s are 8, இங்கே 5 2s are 4 2s are 8, இங்கே வந்து 10 2s are 50, 2 2s are 4, 5 2s are 10. அப்போ இந்த பக்கம் போனால் ஒரு நிமிஷம், லிட்டரலி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இந்த மறுபடியும் எழுதிக்கிறேன் நான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 8000 R/100. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் இதில் ஸ்க்ரீனில் எழுத முடியல, அதனால் இதாகிடுச்சு. 2 0 2 0 கேன்சல். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல். இதெல்லாம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். இங்கே R² = இந்த இங்கே கீழே 10 இருக்கா? அப்போ 20 × 10 / இந்த பக்கம் என்ன வந்துடும்னா 80 வந்துடும். 0 0 கேன்சல். 20, இந்த பக்கம் ஒரு 10, 2 0 சாரி இங்கே 0வே இருக்காது. 2 0 கேன்சல். இதில் ஒரு 0 அடியாகிடுது. இங்கே வந்து வெறும் 8 மட்டும்தான் இருக்கும். 200/8, 4 2 8, 2 10, 1 4 5 20, 5 × 5 25. R² = 25. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் R? இது 6. அப்போ 5 தான். 5 × 5 25. அப்போ ஆப்ஷன் வந்து 5A.
புரியுதுங்களா? 5%. ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே பேட்டர்ன் தான். 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆன் அமௌண்ட் ₹11,800 at 6% per annum for 3 years being simple interest annually. இது கொஞ்சம் கவனிங்களேன். இந்த கொஸ்டின் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து பட் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். தெரியாதவங்க நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போய்க்கலாம், எலிமினேஷன் ப்ராசஸ்லேயும் போய்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஒன்றும் இல்லை. இது வந்து நார்மலாக தெரிஞ்சது தான் உங்களுக்கு. PNR/100 இல்லை அப்படின்னா ஏன் பிஎன்ஆர்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கூட நீங்கள் ட்ரெயின்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஎன்ஆர் நம்பர் ஒன்று தருவாங்க. அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. பேசஞ்சர் நேம் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும்ல நீங்கள் ட்ரெயினில் போகும்போது, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பிரின்சிபல் என்னென்னா இது நம்பர் ஆஃப் இயரு, ஆறுனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஈஸியான ஃபார்முலா, ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நான் ஃபார்முலா வச்சு சொல்கிறேன், நார்மலாக ஷார்ட்கட்டை சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். அமௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா பிரின்சிபல் ப்ளஸ் வட்டி. ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஒரு 10,000 கொடுக்குறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வட்டி வருதுன்னா அதை சேர்த்தது தான் மொத்த தொகை. கரெக்டுங்களா? அப்போ இங்கே வந்து இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட் 11,800. ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கு, ஆனால் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து வட்டிக்கு விட்டுருக்காங்க 3 வருஷத்துக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி 11,800 கிடச்சிருக்கு. கரெக்டாக? அப்போ இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும்? A - P தான். இந்த P எங்கிட்ட போனால் மைனஸ் ஆயிரும். இங்கே அமௌண்ட் எவ்வளோ? 11,800. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 11,800 மைனஸ் P தான் இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. P வந்து நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். என்ன தெரியும்? 3 வருஷம். 6ம் தெரியும், கொடுத்துட்டாங்க 6%. கரெக்டாக? இதுதான் கிவன் டேட்டா. ஸோ நம்ம PNR ஈக்குவல் டு SI ஈக்குவல் PNR/100 போடுங்க. 11,800 மைனஸ் P ஈக்குவல் டு P இன்ட்டு 3 இன்ட்டு 6/100. கரெக்டாக? ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா, இந்த 100 வந்து லெஃப்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் 100 லெஃப்ட் சைடில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும்னா 100 இன்ட்டு 11,800 மைனஸ் P ஈக்குவல் டு ரைட் சைடில் P இன்ட்டு 3 இன்ட்டு 6. இதுதான் ஃபார்முலா, மறுபடியும் எழுதியிருக்கேன். ரைட் சைடில் 18P டிவைடட் பை 100. சரி, 100 இங்கே இருக்காது, ஏன்னா 100 அந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இல்லை, இப்போ உள்ள மல்டி பண்ணுங்கள். 11,80000 மைனஸ் 100P. இது பாருங்கள், ஃபார்முலாவில் போனால் ரொம்ப நேரம் ஆகுதுங்களா? பட் 2 மெத்தட் நான் சொல்லித்தரேன். இந்த மைனஸ் 100P ரைட் சைடில் போனால் ப்ளஸ் 100P. அப்போ 11,80000 ஈக்குவல் டு 118P. இந்த 118 கேன்சல் ஆனால் மீதி என்ன இருக்கும்? இந்த பக்கம் 10,000 இருக்கும். அப்போ தேர்ஃபோர் P ஈக்குவல் 10,000. இப்படி எடுத்துக்கலாம். இது ஒரு ஒன் டைப் ஆஃப் ப்ராசஸ். இப்படி நீங்கள் போடுறவங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இல்லை சார், எனக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரியாது, நான் வந்து எப்படி எந்த ஃபார்முலாவும் நீங்கள் இல்லைன்னு தானே சொல்லித்தரேன்னு சொன்னீங்க, எப்படி போடுறது அப்படின்னா, ஸோ இதில் வந்து இந்த மாதிரி சம்ஸுக்கு நீங்கள் வந்து 2 வழி தான் இருக்குது. ஆப்ஷனில் தான் போக முடியும். எலிமினேட்டர் ப்ராசஸ், அதாவது என்ன அப்படின்னா, ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் வி கேன் மூவ். ஓகே, ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறோம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சி வந்து டைரெக்டாக ஆப்ஷன் இருக்குன்னா, நான் வந்து பிஏ சப்போஸ் 9,000க்கு நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 9,000க்கு 6% நான் செக் பண்ணணும். 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்துக்கு செக் பண்ணணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்னது? ஸோ இட் இஸ் காமன் ஃபார் ஆல் த இயர். ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வந்து அமௌண்ட் பிரின்சிபல் மாறவே மாறாது. 11,800 எல்லா வருஷத்துக்கு 11,800 தான். 10,000 எடுத்துருக்கேன்னா 5 வருஷம்னாலும் 10,000 தான் பிரின்சிபல் எடுத்துக்காங்க. பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு இயருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் பிரின்சிபல். இந்த வருஷம் 10,000 10% வட்டி கொடுக்குறீங்கன்னா அடுத்த வருஷம் 10,100 ஆயிரும் அசல். ஸோ வட்டிக்கு வட்டி ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் 9,000 எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இது வந்து என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ நான் இதோட 6% பார்க்கணும். ஒரு டிஜிட் தள்ளி வழி வந்தால் 10, இன்னொரு டிஜிட் தள்ளி வழி வச்சோம்னா 1. 1% 90னா அப்போ 6% எவ்வளோ இருக்கும்? 540 இருக்கும். கரெக்டாக? 540. இது ஒரு வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு எவ்வளோவா இருக்கும்? 12 1. இப்போ 1,620 வந்திருக்கு நமக்கு. 1,620 வந்திருக்கு. ஓகே, இப்போ 9,000 1,620 கூட்டி பாருங்கள். இங்கே வந்து 10,620 வருது. நமக்கு 11,800 வரணும். 10,620 அப்போ கண்டிப்பாக 9,000ங்கிற ஆப்ஷன் தப்பு. ஓகே, இப்போ நான் 10,000ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், செக் பண்ணி பார்க்குறேன். இதோட 6%. ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 10, இன்னொரு டிஜிட் புள்ளி வச்சோம்னா 1%.
1% 100ன்னா 6% எவ்வளோ 600. ஒரு வருஷத்துக்கு 600னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ 1800. கரெக்டாக 10,000 1800 கூட்டி பாருங்கள் 16,800 வந்துருச்சு. அப்போ இதுதான் நமக்கு எக்ஸாக்டாக ஆன்சர். ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். இது வந்து யாருக்கு உதவும்னா ஃபார்முலாவே தெரியாதவங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் சம்ஸு. அடுத்து இந்த சம் பாருங்கள். இது வந்து 3 years கேட்டிருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years in 992. If the rate of interest is 10%, find the principal. இது நான் சொன்னேன் 3 years மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஃபேஸ் 2 எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அவங்களும் கேட்பாங்க. CB2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 எழுதுறவங்களுக்கு கேட்பாங்க. டிஃபிகல்ட் லெவல் டஃப்பாக வைக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி 3 yearsலாம் கேட்பாங்க. 3 years தாண்டியெல்லாம் போகவே போகாது, வாய்ப்பே இல்லை. 2 years தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதே 3 yearsக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துட்டேன். என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P ஆஃப் R/100 the whole square 300 + R/100 கொடுத்தேன் ஃபார்முலா. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க 992. ஸோ அதனால் 992 ஈக்குவல் டு P இன்ட்டு R/100னா என்னது? இங்கே R எவ்வளோ? 10. 10/100 10/100 300 + 6 300 + 10 310. இப்போ 310/100ன்னு போட்டுக்கிறேன் நான். கரெக்டாக? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மேலே 10 கேன்சல், இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0க்கு கேன்சல் ஆயிரும். மேலே 31 இருக்குது, கீழே வந்து ஒரு 1000 இருக்குது. ஓகேவா? இந்த 1000 வந்து லெஃப்ட் சைடில் போயிடுச்சுன்னா நான் இதை கிளியர் பண்ணி எழுதுகிறேன். 99230 லெஃப்ட்டில் போயிடும். இந்த பக்கம் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 992. இந்த பக்கம் வந்து ஒரு 30 இருந்ததை நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். இந்த பக்கம் மீதி இருக்கிறது நமக்கு 31 P தான் இருக்கும். கரெக்டாக? 31 P இருக்கும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 31 டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ண முடியும். 131 சார் 31 331 வந்து போட்டு பாருங்கள். 3 × 31 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 93 வரும். மீதி வந்து 63 வரும். 63 வந்து 62 வரும். இது 992 62ன்னா 2 போடலாம். 32 வருது. 32 × 31 992 வருது. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 32000. 32,000 தான் ஆன்சர். இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. ஆப்ஷன் டி இருக்குது. இதுதான் நம்ம ஆப்ஷன். புரியுதுங்களா? ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும், நீங்கள் குயிக்காக சம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நம்ம அடுத்த சம் போயிடுவோம். இது பாருங்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் simple and compound interest compounded annually on a certain sum of money for 2 years at 4% per annum is ₹1. இதே பேட்டர்ன் தான். இந்த சம்மை நீங்கள் இது SSCயில் கேட்டிருக்காங்க 2003. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். இல்லை நான் போடுறதுனாலும் போட்டுறேன். சரி, நானே போட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து அதே ஃபார்முலா D = P × R/100 whole square. தட் இஸ் டிஃபரன்ஸ் ₹1 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் தெரியாது. R வந்து 4/100 × 4/100. 1 4 சார் 4 25 4 சார் 100. 1 4 சார் 4 25 4 சார் 100. ஸோ இந்த 25 × 25 625 லெஃப்ட் சைடில் போயிடும். அப்போ P = 625. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஓகே, அடுத்த சம் போயிடுவோம். இதுவும் RBIயில் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம் கேட்டிருக்காங்க 2003. இது அதே பட்டன் தான் பாருங்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அமௌண்ட் ₹15,000 ஃபார் 2 years இஸ் ₹96. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம்? இதுவும் அதே தான், 2 year தான். பெட்டர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அது நிறையா சம் பார்த்துட்டோம். ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. அதே ஃபார்முலா D = P of R/100 whole square. ஓகே, நம்ம அடுத்த சம் போயிடலாம். கால்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 ஃபார் 2 years at 10% per annum. ஓகே, இதில் வந்து சில ட்ரிக்ஸ் இருக்குது. நான் இந்த இதை மட்டும் நான் உங்களுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா P of 1 + R/100 whole power n போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆன்சர் தப்பாகவும் வரும். ஸோ இதுக்கு நம்ம நார்மலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னா, இது வந்து ஃபார்முலா மெத்தடில் போனீங்கன்னா P காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இங்கே வந்து
பி ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் என்னன்னு வரும். இது அமௌண்ட்டுக்கு. இது ரொம்ப ரொம்ப டஃப்பு. இந்த ஃபார்முலாலாம் போட்டிங்கன்னா இந்த நிறைய மிஸ்டேக் வந்துடும், டைம் வேறு வேஸ்ட் ஆகிரும். அதனால் இந்த மெத்தட் போகாதீங்க. நான் உங்களுக்கு வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருக்கேன். அது இருக்குது, நான் படித்ததை வச்சு நான் சொல்லித்தரேன். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை ஃபார் 1 இயர் 2 இயர் 3 இயர் அண்ட் 4 இயர் வரைக்கும் எத்தனை இயர் வந்தாலும் போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை இயர் வந்தாலும் போட்டுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேக்ஸிமம் 3 இயர் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டாலும் போட்டுக்கோங்க. நான் எப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். பாஸ்கல் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும் எப்படி போடுறதுன்ட்டு. இல்லை தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ இதை கவனிங்க. இந்த மாதிரி சம்ஸ்க்கு நான் வந்து அந்த ட்ரிக்கை ஃபஸ்ட்டு நான் நடத்தி முடிச்சிடுறேன். இப்போ இந்த பேஜ் ஒயிட்டாக இருக்குது, இந்த இதில் எழுதுகிறேன் நான். இந்த சம்மு கிடையாது, அந்த ப்ரீவியஸ் சம் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த இந்த மாதிரி இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் பாருங்களேன். இப்போ இப்படி வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னா இப்படி 1 இங்கே 1னா 2 ஆட் பண்ணுற மாதிரி வரும். 1 1 இது 1 1 + 1 2 இந்த இடத்துல 1 வரும். அப்புறம் இது 2 1 போட்டால் 2 ஆட் பண்ணணும் 3, இந்த 2 ஆட் பண்ணி போடணும் 3, கடைசியில் 1 போடணும். மறுபடியும் இங்கே 1 பாருங்க. நான் இந்த இடத்துல குட்டி எழுதுறேன். இந்த இடத்துல பாஸ்கல் ட்ரையாங்கிள் 1 1 இது 2 ஆட் பண்ணணும் 2, இது 2 ஆட் பண்ணணும் 2 1 போடணும். 1 இது 2 ஆட் பண்ணணும் 3, இது 2 ஆட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து சரி இங்கே சின்ன தப்பு பண்ணிக்க பாருங்க. 1 1 1 இதை 1 2 ஆட் பண்ணுங்கள். 1 2 + 1 1. அடுத்து 1 3 இது 2 ஆட் பண்ணால் 3 1 1 இது 2 ஆட் பண்ணால் 4, இது 2 ஆட் பண்ணால் 6, இது 2 ஆட் பண்ணால் 4, இங்கே 1. ஸோ இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். இப்படி 1 1 1 2 1 1 3 3 1 1 4 6 4 1 அப்புறம் 1 இது 2 ஆட் பண்ணுங்கள் 5 10 10 5 1. ஓகே, இப்போ நமக்கு தேவையானது இது மட்டும் தான் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 2 இயருக்கு 3 இயருக்கு 4 இயருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள்லேருந்து. இல்லை வேறு மாதிரி போடுறதுனால நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இதுதான் நமக்கு தேவையானது. இந்த 1 2 ஸ்கிப் பண்ணிடணும். இது நமக்கு சைடில் போகிறது எல்லாமே ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ இது மட்டும் தான் தேவை. இந்த 1 மட்டும் எடுத்து விட்ருவோம். இப்போ 2:1 3 3 1 4 6 4 1 மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் 2 இயருக்கு என்ன போடணும்? 2:1. ஃபார் 3 இயருக்கு 3:3:1. 4 இயருக்கு 4:6:4:1. இது ரேஷியோ. ஓகே, இந்த ரேஷியோ எப்படி கிடச்சிச்சுன்னு கூட நான் சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு டக்குன்னு வேணால் போட்டு காட்டுறேன். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், வட்டிக்கு வட்டி போகும்ன்ட்டு. இப்போ வந்து ஒரு 100 ரூபா நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 100 ரூபாய்க்கு 10% வட்டி. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து 100 ரூபா எடுத்துக்கிறேன். நம்ம எழுத்து எப்படி வருது? நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஒன் மினிட். திக்னஸ் நான் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எழுத முடியலையா? ஓகே, இந்த இடத்துல எழுதுகிறேன். 100க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 10% வட்டியில் முதல் இயர் பார்த்தோன்னா எவ்வளோ வரும்? 10 ரூபா வரும். அப்போ 10 ரூபான்னு எவ்வளோ? 110 ரூபா. அடுத்த 2ஆவது வருஷத்துக்கு 100 ரூபா தான். நீங்கள் வந்து எந்த எடுத்துக்கூடாது? பிரின்சிபலாக எடுத்துக்கூடாது. அடுத்த வருஷம் பிரின்சிபல் 110 ரூபா. அப்போ 110 ரூபாய்க்கு 10% வட்டி எவ்வளோ? 11 ரூபா. அப்போ அடுத்த வருஷத்துக்கு அது 121 ரூபாய் அதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம 2 இயர்ஸ்க்கு வந்து இது பாருங்கள், நமக்கு 2 இயருக்கு கிடச்ச ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா முதல் தடவை லாபம், அப்புறம் 11 ரூபா கிடச்சிச்சு. அப்போ இங்கே கூட்டி பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 2 1 இந்த 21 இதுதான் 2:1. நாங்கள் ஒரு ரேஷியோ போட்டோம்ல, ஃபார் 2 இயருக்கு 2:1 இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ 3 இயருக்குன்னா ஒன்றும் இல்லை. இப்போ 121 எடுத்திங்கன்னா 12.1 வரும். இப்போ இதோட ஒரு 12.1 ஆட் பண்ணி பாருங்களேன். 130 இங்கே 12.1 பண்ணிங்கன்னா 331. ஓகே, இந்த 3 ரேஷியோ நான் இங்கே எழுதுகிறேன். ஃபார் 2 இயருக்கு ஷார்ட்கட் பார்த்துக்கோங்க, 2:1. ஃபார் 3 இயருக்கு 3:3:1. ஃபார் 4 இயருக்கு 4:6:4:1. 5 இயருக்கு இருக்குது, 6 இயருக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் படி போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது 3மே போதும்னு நினைக்கிறேன். ஃபார் 2 இயர் 2:1. ஃபார் 3 இயர் 3:3:1. ஃபார் 4 இயர் 4:6:4:1. இதை 3 நோட் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நோட்டில் எழுதி வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இப்போ சம்குள்ளே போகிறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்னடா இது 2:3:1 அப்படிங்கிறது பார்க்க அப்படி தான் இருக்கும். இந்த ரேஷியோ மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே, நம்ம சம்ஸ்குள்ளே போயிடுவோம். நான் எந்த சம்மில் விட்டேன்னா இங்கே விட்டேன். இந்த சம்மில் விட்டேன்னா இதை பாருங்கள். கால்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 ஃபார் 2 year at 10% per annum compounded annually. ஓகே, 2 yearனு தெரிஞ்சு போச்சு, அமௌண்ட் தெரிஞ்சிச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு 2 yearக்கு என்ன ரேஷியோ கண்டுபிடிச்சோம்? 2:1. அது உங்கள் மைண்டுக்கு வந்திருக்கணும். 2 yearனா 2:1 வந்திருக்கணும். அப்போ இந்த சம்மை நான் இந்த வேறு கலரில் எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன். இதுக்கு ஆப்போசிட் கான்ட்ராஸ்டான ஒரு கலர் எடுத்தோம்னா தான் நல்லா தெரியும். இப்போ நான் ஒரு க்ரீனில் எடுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், 5,000 10% 2 year. 2 yearக்கு 2:1 போட்டுக்கணும் ரேஷியோ. ஓகேங்களா? இப்போ 2:1. இப்போ இந்த 5,000க்கு 10% கண்டுபிடிக்கணும். 5,000க்கு 10%. ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 100னா ஃபஸ்ட்டு 100, ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 10%. அப்போ 500 தான். இப்போ 500. அடுத்து இந்த 1 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நேரம் இந்த வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 500க்கு 10% எவ்வளோ? ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 50. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 2 × 500 1000, 1 × 50 50. அப்போ 1050 தான் உங்களுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த சம்முக்கு. அவ்வளோதான். இந்த இடத்துல கிளாரிட்டியாக இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு கலரில் வேணால் எழுதி காட்டுறேன். ஒரே நிமிஷம். இந்த பாருங்கள், இந்த சம்க்கு நான் இங்கே எழுதுகிறேன். இதில் இங்கே எழுதும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். வேறு கலர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எனக்கே சரியாக தெரியாத மாதிரி தெரிஞ்சு கலரு. வேறு கலர் என்ன கலர் எடுப்போம்? ப்ரௌன் எடுத்துக்கிறேன். இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, இது பாருங்கள். 5,000க்கு 10% 2:1. இந்த 5,000த்துக்கு 10% பார்க்கணும். எவ்வளோ? 500. இந்த 500க்கு வந்த வட்டி இருக்குல்ல, அதுக்கு 10% பார்க்கணும். எவ்வளோ? 50. ரெண்டையும் மல்டி பண்ணுங்க. 2 × 500 1000, 1 × 50 50. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1050. அதான் உங்கள் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கும், போட்டுக்கோங்க. ஃபைன். இப்போ இந்த சம்பா இது வந்து நான் சொன்னது எல்லாமே காம்பவுண்டட் ஆனுவலி. இப்போ காம்பவுண்டட் ஆனுவலி கொடுக்காம ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே நீங்கள் வந்து ப்ராசஸில் மாற்றணும். இப்போ குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி அப்படின்னா என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இயரும் மாறும் கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த மாதிரி சம்ஸை நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள். இப்போ இந்த சம்மை பாருங்கள். ஃபைண்ட் த அமௌண்ட் அண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹20,000 at 10% per annum for 3/2 year if the interest is compounded half yearly. இங்கே ஹாஃப் இயர்லியும் கொடுத்துட்டாங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க சம்மோட அப்படியே எழுதிக்கோங்க. அமௌண்ட் ₹20,000. கரெக்டாக? எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. 3 இயர். இப்போ இதை ஹாஃப் இயர்லினா நம்ம என்ன பண்ணணும்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஹாஃபால் டிவைட் பண்ணணும். இங்கே டிவைட் பண்ண மேலே போயிடும். 2ஆல் மல்டி பண்ணிக்கணும். இயரை 2ஆல் மல்டி பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இங்கே டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே 5ஆக மாறிடும். 2 கேன்சலாக இங்கே 3 இயராக மாறிடும். கொஸ்டினே மாறிடுச்சு பாருங்கள். R வந்து இங்கே 5% ஆகும். இங்கே வந்து N வந்து 3ஆகவும் மாறிடுச்சு. கரெக்டாக? அப்போ N 3 இயருக்கு நமக்கு என்ன ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3:3:1. கரெக்ட். இப்போ நான் கொஸ்டினை க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ 20,000க்கு 10% 5% நமக்கு R மாறிடுச்சு. இப்போ 3:3:1 படி போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 5% ஆஃப் 20,000 நீங்கள் கண்டுபிடிக்கணும். 5% ஆஃப் 20%. இப்போ பாருங்கள், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ₹2,000. அது வந்து 10%. 10% ₹2,000னா 5% எவ்வளோ? ₹1,000. இதுக்கு நேரம் 1000 போட்டுக்கோங்க. இந்த 1000ல் 10% எவ்வளோ? 50. இந்த 50ல் 10% எவ்வளோ? 2.25. கரெக்டாக? இப்போ இதை 3 மல்டி பண்ணுங்கள். 3 × 1000 3000, 3 × 50 150, 1 × 2.25 2.25 தான். ஸோ இதை 3 ஆட் பண்ணிங்கன்னா 3152.25. இதுதான் உங்களுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுவே குவார்ட்டர்லின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1/4ஆல் 6க்கு டிவைட் பண்ணியிருப்பீங்க, ஏருக்கு மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க 4ஆல். கரெக்டாக? ஓகே, அந்த மாதிரி சம்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது இருந்துச்சுன்னா போட்டு காட்டுறேன். இருக்குது. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வென் ₹1,30,000 இஸ் இன்வெஸ்டட் ஃபார் 9 months at 8% per annum compounded quarterly. இந்த சம்ம நல்லா கவனிங்க. குவார்ட்டர்லி கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 இருக்குது. இயர் வந்து மந்தில் இருக்குது, 9 மந்தில் இருக்குது. இங்கே குவார்ட்டர்லினா 1/4. இதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. இதை 1/4 மேலே 4ஆல் மல்டி பண்ணிக்கோங்க. இதுக்கு 36 மந்த்து. இது வந்து 2. அப்போ R வந்து 2% ஆகும். இங்கே ஏர் 36 மந்தில் இருக்கிறது ஏராக மாற்றினோன்னா 12ஆல் டிவைட் பண்ணணும். 1 12 12 3 12 36.
அப்போ 3 வருஷம், இங்கே 2% அதே தான். அப்போ இங்கே R வந்து 2% கிடச்சிருச்சு. N வந்து 3 இயர். 3 இயருக்கு என்னது 3:3:1 சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ 1,30,000க்கு 2% பார்க்கணும். 1,30,000க்கு 2% பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 100 10 1%. 1% 1,300னா 2% எவ்வளோ? 2,600. இந்த 2,600ல் 2%. 1% 26னா 2% எவ்வளோ? 52. இப்போ 52ல் 1% 0.52னா 2% எவ்வளோ? 1.04. மல்டி பண்ணுங்கள். 3 × 26 இங்கே 78. அப்போ 7,800 ப்ளஸ் 156 இன்னும் 3 இங்கே ஒரு 52 வரும்போது 156 ப்ளஸ் 1 × 1.4 அதே 1.4 தான் கிடைக்கும். ஆட் பண்ணுங்கள். 7,957.04. இதுதான் உங்கள் ஆன்சர். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பக்காவான ட்ரிக்கு, ரேஷியோ மெத்தடு. ஓகே, இப்போ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராசஸ் 3 இயர்ஸுக்கு டேரெக்டாகவே கொடுத்துட்டேன். இந்த சம்ம வீட்டில் போடுங்க. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் இப்போ நான் இது போட்டிருக்கேன் பார்த்தியா, இது எல்லாமே உங்களுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹4,000 வில் அமௌண்ட் டு ₹5,000 இன் 4 இயர்ஸ். 4,000 ரூபாயிலேருந்து எப்படி 5,000 ரூபாய்க்கு போயிருக்கு, எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி சம்ஸ்லாம் பாருங்கள். நம்ம 2 ப்ராசஸில் போடலாம். ஒன்றும் உங்களுக்கு ஃபார்முலாலாம் தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலா மெத்தட் போடலாம். இல்லை எனக்கு ஃபார்முலாவே தெரியாதுங்க, நான் எப்படிங்க ஃபார்முலா எங்கே எனக்கு தெரியாது, எனக்கு ஷார்ட்கட்லேயே போடணும்னா ஃபார்முலா தெரியாததுக்கு எலிமினேட்டர் ப்ராசஸில் நம்மளால் போக முடியும். ஓகேவா? நம்மளை ட்ரை பண்ணி பார்ப்போம் எலிமினேட்டர் ப்ராசஸில் வருதான்ட்டு. வரலைன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த சம்ஸ் நம்ம பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹4,000 வில் அமௌண்ட் டு 5,000. இந்த கொஸ்டினை பாருங்களேன். ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, தனி வட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. 4,000லேருந்து 4 ஆண்டுகளில் வந்து 5,000 மாறி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். எந்த ஆப்ஷன்? நம்ம நார்மலாக போட்டு பார்த்தா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா SI = நம்ம பார்த்தோமே, SI = PNR/100. அந்த பேட்டர்னில் நீங்கள் எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த PNR பேட்டர்னில் எழுதி பார்க்கும்போது இந்த ப்ராசஸம் தான் வரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியும், கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே இது ஈஸி தான் இது. ஓகே, இதில் பாருங்கள். 4,000 ஆனது 4 ஆண்டுகளில் 5,000 ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ போயிருக்கு, 1,000 ரூபா போயிருக்கா. இப்போ நம்ம இந்த இதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நமக்கு டைரெக்டாக இந்த ஃபார்முலாவே வேணாங்க, நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அப்படின்னா இங்கே பாருங்கள், 4,000 4 ஆண்டுகளில் 5,000 மாறி இருக்குது. நம்ம ரேண்டமாக ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து போகலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் 6 1/4 மாற்றுங்க. 6 நாங்கள் 28 29/4 கரெக்டாக. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. நான் ஆப்ஷன்லேருந்து போகிறேங்க. P வந்து 4,000, N வந்து 4, R வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். 6 1/4 வந்து 25/4 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 4 கேன்சல். இங்கே வந்து /100 இருக்கும். இந்த 100 கேன்சல். இப்போ 4 × 25 எவ்வளோ? 100,000 வருது. இப்போ வட்டி வந்து 1,000 ரூபா வந்திருக்கு. அசல் எவ்வளோ? 4,000. 4,000 ப்ளஸ் ஒரு 1,000 எவ்வளோ? 5,000 ரூபா. அப்போ 4,000க்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 4 வருஷத்தில் 5,000 கரெக்டாக நமக்கு வருதா? இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுதா? 4,000 ரூபாய்க்கு 6 1/4%க்கு 4 வருஷத்தில் வட்டி எவ்வளோ கிடச்சிச்சு? 1,000 ரூபா. அப்போ அசலும் இந்த வட்டியை சேர்ந்தது தான் மொத்த தொகை. அப்போ 4,000 + 1,000 5,000 ரூபா கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம ஆப்ஷனை கண்டுபிடிச்சி போட்டுடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நம்ம மற்றபடி ரிஸ்கி ப்ராசஸ்லாம் எடுக்க வேணாம். நீங்கள் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் 4,000 எடுத்து நீங்கள் இந்த இடத்துல இது விட்டுறணும், ஸ்கிப் பண்ணிடணும். 6 கண்டுபிடிக்காமல் போடுற மாதிரிலாம் நிறையா வழியெலாம் இருக்குது. இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மெத்தடு. ஆப்ஷன் பை ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா ஈஸி ப்ராசஸ். யூ கேன் கெட் த ஆன்சர். ஃபைன். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹4,000 ஃபார் 2 இயர் at 10%. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது ஆல்ரெடி நம்ம நிறைய சம்மு பார்த்துட்டோம். நான் சொல்லிக் கொடுத்தேன்ல, நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 2 இயர் இந்த இதுக்கான ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. சரி, ஓகே, இதெல்லாம் நான் போட்டு காட்டுறேன். இதை பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 இயருக்கு என்ன ஃபார்முலா? T = P × R/100 × R/100, அதாவது R/100 ஹோல் ஸ்கொயர்.
இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வித்தியாசம் தான் கேட்குறாங்க. இங்கே வந்து பிரின்சிபல் எவ்வளோ 4000, ஆர் எவ்வளோ 10, 10/100 × 10/100. இந்த 2 0 கேன்சல், இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல், மேலே மீதி இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல், மீதி 4 × 10 40. ஸோ பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் 40 அவங்களே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஏ கரெக்டாக. சரி, ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சம்மு, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, இந்த சம்மு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அலெக்ஸ் இன்வெஸ்டட் அன் அமௌண்ட் ₹8,000 இன் அ ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் ஃபார் 2 years அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 5% per annum. ஹவு மச் அமௌண்ட் வில் அலெக்ஸ் கெட் ஆன் மெச்சூரிட்டி ஆஃப் த ஃபிக்ஸ்டு டெபாசிட். இதெல்லாம் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா வளவலன்னு கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு 8000 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ எவ்வளோ ஒரு கிடைக்குன்னு தான் கேட்குறாங்க. இது நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் 2 yearsக்கான ட்ரிக்கு. 2 yearsக்கு என்ன ரேஷியோ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 yearsனால் உங்கள் மைண்டுக்கு வரணும் 2:1. கரெக்டாக. என்ன ரேட்டு 8000, இன்ட்ரெஸ்ட் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க 5%. ஃபஸ்ட்டு 8000க்கு 5% பாருங்கள், 100. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 100, இன்னொரு டிஜிட் தள்ளி வச்சிங்கன்னா 10. 10% 80னா இப்போ 5% எவ்வளோ பகுதி தான். நான் இங்கே வந்து 8000 தான் கேட்டிருக்காங்க. 100 10க்கு 10% 800னா 5% எவ்வளோ பகுதி 400. இந்த 400ல் 5% பார்க்கணும். இங்கே 40 பகுதி எவ்வளோ 20. மல்டிபிள் பண்ணிங்க, 2 × 400 800. அதே மாதிரி 1 × 20 20. இப்போ 820 தான் வந்திருக்கு. 820ங்கிறது என்னது, 820ங்கிறது வட்டி. அசல் எவ்வளோ 8000. இப்போ 8000 820 சேர்ந்தால் மொத்தம் தொகை எவ்வளோ ஆயிரும், 8820 ஆயிரும். ஆப்ஷனில் இருக்குங்களா, சி ஆப்ஷன். ஃப்ராக்ஷன் செகண்டில் சம் போட்டு போயிட்டே இருக்கலாம், நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி 2 years 3 years 4 years எது வந்தாலுமே சேம் ட்ரிக்கு தான் அப்ளை பண்ணி தூள் கலப்புங்க. ஃபைன். அடுத்து இந்த சம் பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட். நான் சொன்னேன்னா அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம்மும் இல்லாத கொஸ்டின் இருக்காது. இது பாருங்கள், ஒரே கொஸ்டினில் கன்சிக்யூட்டிவாக 143 44 40 இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். 3 கொஸ்டின் எப்படி இருக்குது பாருங்கள், ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சர்டைன் சம் அட் 8% per annum ஃபார் 2 years இஸ் ₹240. ஃபைண்ட் த சம். இங்கே பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க, 2 வருஷம் டிஃப்ரென்ஸ் தான், அதே ஃபார்முலா தான். நீங்கள் இருந்தாலும் நான் எழுதிடுறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. D = P of R/100 R/100. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த சம்மில், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் சர்டன் சம் %. எஸ், இங்கே வந்து அதுக்கு உள்ள வித்தியாசம் 240. அவங்க வந்து பிரின்சிபல் தான் கேட்குறாங்க, பீனே வச்சுக்கோங்க. ஆர் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 8, 8/100 8/100 கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல அடிச்சுக்கோங்க. 1 8 8 3 8 24 30 இருக்குது. இங்கே அதுக்கப்புறம் வந்து 4 2 8 52 20 52 இங்கே வந்து 100 1 2 2 4 52 100. அகைன் இங்கே வந்து மீதி என்னென்னலாம் இருக்குது, இங்கே 1 2 2 இங்கே 15. அப்போ இங்கே 15, இங்கே ஒரு 5 25. இப்போ வந்து 25 இந்த பக்கம் மீதியில் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள். மீதி இருக்கிற டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இங்கே ஆன்சர் கிடச்சிரும். இந்த பக்கம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். கடைசி அந்த பக்கம் பிரின்சிபல், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 30, இந்த பக்கம் மீதி பிரின்சிபல் 75 × 5 75 5 பண்ணிங்கன்னா 375 வரும். 375ஓட 2 0 சேர்த்திங்கன்னா 37,500. ஆப்ஷனில் இருக்குங்களா, இருக்குது, சி ஆப்ஷன். அவ்வளோதான், அதே பேட்டர்ன் தான். சரி, ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான் போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், 145 கொஸ்டின். இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 12% per annum, then find the amount that would get interest ₹6,000 per annum. ஓகே, இது கொஞ்சம் ஈஸி தான். ஆண்டுக்கு 12% தனி வட்டி விதத்தில் 6000க்கு ஓராண்டு வட்டியாக கொடுக்கும் தொகை. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலே நம்ம டைரெக்டாக நீங்கள் அந்த ஃபார்முலாலே போட்டுக்கலாம். இல்லை எனக்கு ஃபார்முலா தெரியாதவங்கிறவங்க ஆப்ஷன்லேருந்து போய்க்கலாம். நான் ஃபார்முலா மெத்தடை சொல்லிடுறேன், இது ஈஸியாக. SI = PNR/100. இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, 12% தனி வட்டி விதத்தில் கலங்க மொத்த தொகை தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பிரின்சிபல் இங்கே எவ்வளோ 6000. எத்தனை வருஷத்துக்கு, 1 வருஷத்துக்கு தான். அதே மாதிரி எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12/100. இங்கே வந்து 2 0 கேன்சலு.
இந்த ஸ்கெட்சு கரெக்டாக வர மாட்டேங்குது, ஒரே நிமிஷம். இஃப் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஆண்டுக்கு 12% தனி வட்டி விதத்தில் ரூபாய் 6000 ஓராண்டு வட்டியாக கொடுக்கும் தொகை. ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக இந்த இதுலேருந்து ஆப்ஷன்ஸ்லேருந்துமே கூட எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து சொல்லிடுறேன், அப்புறம் அந்த மாதிரி சொல்லிடுறேன். இப்போ ஆப்ஷனில் உதாரணத்துக்கு ஒரு 50,000 நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 50,000 12% எவ்வளோ? 50,000 12% எடுத்திங்கன்னா 2 கேன்சல், நீங்கள் உங்களுக்கு டைரெக்டாக 6,000 வரும். அப்போ இந்த ஆப்ஷன் தான் சொல்லி எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை நான் சொன்ன மெத்தடு எப்படி அப்படின்னா, நீங்கள் எஸ்ஐ இது தான் போடணும். இப்போ பாருங்கள், எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அது பி கிடையாது, வட்டியே 6,000 வருது. எவ்வளோ ரேட்டுக்கு கொடுத்தா தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 12% வட்டிக்கு 0. இப்போ இங்கே வந்து பார்த்துக்கோங்க, 1 2 12 5 2 60, இந்த 2 0 போயிடுச்சுன்னா அப்போ 5,000. P = 5,000. கரெக்டுங்களா? 50,000, சாரி, ஃபைன். அவ்வளோதான், 50,000 அந்த ரேட் வந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்த சம் போகிறேன். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹7,500 at 8% per annum per 1 year 6 month. இதை பாருங்கள், 1 year 6 month கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி 2 ப்ராசஸில் போடலாம், ஃபார்முலா மெத்தடும் போடலாம், ஷார்ட்கட்லேயும் போடலாம். 1 year 6 month அப்படின்னா என்னது? 1.5 year. அப்போ 1 year, அப்போ இது போடலாம். 1/2னா என்ன அர்த்தம்? 1 + ½ இங்கே என்ன அர்த்தம்னா 3/2ன்னு அர்த்தம். கரெக்டாக? 3/2 year. அதே தான் 3/2னா இங்கே பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 7,500 × 3/2 இன்ட்டு இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8/100, 0 கேன்சலு, 2 இங்கே 4. ஸோ 75 × 12 900. டேரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும் 900. இதுதான் உங்கள் ஆன்சரு. ஓகே, இப்போ இல்லை இந்த மாதிரி எனக்கு வேணாம், எப்படி எனக்கு ஃபார்முலா தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லிடுறேன் பாருங்கள். 7,500க்கு 8% கண்டுபிடிங்க. 7,500 100%. ஒரு புள்ளி வச்சிங்கன்னா இத்தனை சதவீதம் 10. அப்புறம் இன்னொரு புள்ளி வச்சிங்கன்னா 1%. 1% 75ன்னா 8% எவ்வளோ இருக்கணும்? 8 × 75 600. கரெக்டாக? இது வந்து எப்போ? ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் இன்னொரு ஒரு 6 மாதம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 600னா அப்போ 6 மந்த்துக்கு பகுதி 300 ரூபா. இப்போ 600 + 300 900. எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை, அப்படியே போட்டுட்டு 900 வாங்கிட்டு போட்டு ஆன்சரை கரெக்டாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபைன், குட். நம்ம அடுத்து போகலாம். இது எல்லாமே எக்ஸாமில் கேட்டாங்க. இது மாதிரி இந்த கொஸ்டினை பாருங்கள், இதெல்லாம் பார்க்க தான் கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் போட்டு என்னென்னமோ வேல்யூ எடுத்து செய்வாங்க. இதெல்லாம் ஈஸியாக போட்டுகிட்டே போயிட்டுருக்கலாம். அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் in 10 years in simple interest. ஸோ எந்த ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டபுள் ஆகும் 10 வருஷத்தில். இப்போ 100 ரூபானா 200 ரூபா ஆகும், இரட்டிப்பாகும்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணவே தேவையில்ல, ஒரே ட்ரிக்கு தான். நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த சம்முக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 100 × n-1/t. அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து டபுள் ஆகுதுன்னா 100 கொடுத்து அப்படியே வருஷத்தை டிவைட் பண்ணிடணும். இப்போ ட்ரிபிள் ஆகுதுன்னா 200 போட்டுக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி எத்தனை மடங்கு ஆகுதோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எத்தனை வருஷம்? டபுள் 2 2 - 1 1. அப்போ வந்து 100/tனா நம்பர் ஆஃப் இயர். அப்போ 100/100 100/10, அப்போ 10 தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போடலாம். 100/10 தான் 10% போட்டு போயிட்டே இருக்கலாம். யோசிக்கவே தேவையில்லை, ஈஸியாக போடுறாங்க அந்த சம்மு. ஓகே, இந்த சம்ம பாருங்கள். கால்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹9,000 in 2 year when the rate of interest successfully. ஓகே, இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து CBT 2 லெவலில் கேட்பாங்க. அதாவது ஒரே அமௌண்ட்டாக இருக்கும், ஆனால் உங்களுடைய வட்டி வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடிக்கிட்டே போகும். ஃபஸ்ட்டு ஒரு 10% வட்டியாக இருக்கும், அப்புறம் அடுத்த வருஷம் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஷார்ட்கட் x + y + xy/100. இது வந்து ஒரு டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் யூஸ் பண்ணி போடணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான், பட் நான் ஒரு அளவுக்கு ஈஸியாகவே கொடுத்துட்றேன். x + y + xy/100. இங்கே எக்ஸுங்கிறது மொதல் வருஷம் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஒய்ங்கிறது அடுத்த வருஷம். கரெக்டாக? எக்ஸுங்கிறது இங்கே 10, ஒய்ங்கிறது 12. ஓகே, இங்கே பாருங்கள், 10 + 12 + 10 × 12 120. 120/100. 0 0 கேன்சல், இங்கே 1.2 வரும். அப்போ
10 + 12 + 1.2 அப்போ 23.2 வந்துடும். கரெக்டாக 23.2% வரும். கரெக்ட். இது எந்த ரேட்டுக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், ஆரம்பத்தில் 100%, 100% எவ்வளோக்கு? 9000க்கு. அப்போ 100% 9000க்குன்னா நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ வந்துருந்துச்சுமா? இப்போ ரீசெண்டாக நான் போட்டு காட்டோன்னே உங்களுக்கு 23.2 தானே போட்டேன். 23.2% என்ன ரேட்டுன்னு தெரியாது. அப்போ இங்கே பர்சன்டேஜ் குறையுதுன்னா கண்டிப்பாக ரேட்டும் குறையும். இட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ அப்படியே கிராஸ் பண்ணிக்கோங்க, இப்படி மல்டிபிள் பண்ணிக்கணும். 100 × x = 9000 × 23.2 23.2 கரெக்டுங்களா? இப்போ இந்த 2 0 கேன்சல், 2 0 கேன்சல். மீது 90யும் 23.2 மல்டிபிள் பண்ணுங்கள். 90யும் 23.2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 90யும் 23.2 பண்ணிங்கன்னா 12 பண்ணிங்கன்னா 18 8 கேரி ஒரு 20,001. ஒரு புள்ளி தள்ளி புள்ளி வச்சோம்னா 2088. ஆப்ஷனில் இருக்குங்களா? இருக்குது பாருங்கள், பி ஆப்ஷன் 2088. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இது அழகாக போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மெத்தடு உங்களுக்கு இது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் கொஸ்டின்ஸு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, a certain sum of money in simple interest scheme amount 8,880 in 6 years and 7,920 in 4 years respectively. Find the principal and rate percentage. இதை பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி விதத்தில் 6 ஆண்டுகளில் 8,880ஆகவும் 4 ஆண்டுகளில் 7,920ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விதத்தை காண்க. இதெல்லாம் வேறு வழியெல்லாம் ஆப்ஷன்லேருந்து தான் போகணும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு எந்த அமௌண்ட்டுன்னு தெரியல, அதை வந்து ஒரு இப்போ பர்டிகுலர் ரேட் ஆஃப் பர்சன்டில் எடுக்கும்போது இத்தனை வருஷத்தில் இவ்வளோ ரேட்டு மாறுதுங்கிறாங்க. இப்போ நான் ஆப்ஷன்லேருந்து போகிறேன். இந்த சம்மை இதெல்லாம் ஆப்ஷன்லேருந்து தான் போகணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் 6000 எடுத்துக்கிறேங்க. 8% எடுத்துக்கிட்டேங்க. கரெக்டாக இது 8% நான் எடுத்தேன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு 8% எடுங்க. இப்போ இதோட 6000க்கு 8% நீங்கள் எடுத்திங்கன்னா, இப்போ இதுக்கு 8%னா 100னா இது புள்ளி வச்சிங்கன்னா 10%னா 600, 1% 60, 1% 60ன்னா 8% எப்படி கண்டுபிடிப்பீங்க? 8ஆல் பண்ணணும். 480. ஒரு வருஷத்துக்கு 480. கரெக்டாக 1 இயருக்கு 480னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 6 இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் 6 இயர்ஸ் 6ஆல் பண்ணி பாருங்கள். 8 6 8 சார் இங்கே வந்து 8 4 24 280. ஓகே, இங்கே வந்து ஒரு 2048 8 4 28 288 2880 வருது. ஓகே, இங்கே ஒரு 6000மும் ஒரு 2880 ஆட் பண்ணி பாருங்கள். 8850 பர்ஃபெக்டாக வருதா நமக்கு இந்த ரேட்டு? ஓகே, இதை ஒன்றை வச்சு நம்ம ஆன்சர் கரெக்டாக டிசைட் பண்ணிட முடியாது. ஏன்னா இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ 4 வருஷத்துக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ 1 இயருக்கு 480 வந்துச்சா நமக்கு. அப்போ 4 வருஷத்துக்கு போட்டு பாருங்கள். 42 2 3 4 16 19 1920. ஓகே, இந்த ஒரு 6000த்தையும் ஒரு 1920 ஆட் பண்ணி பாருங்கள். 7920 இதுவுமே வருது. 7920 வருது. அப்போ கன்ஃபார்மாக நம்ம ஆப்ஷன் வந்து ஏ கரெக்டு. இது வந்து ஆப்ஷன்லேருந்து தான் போகணும். இதுக்கு வேறு ட்ரிக்ஸே கிடையாது. எலிமினேட் ப்ராசஸ் தான். ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ இந்த சம் பாருங்கள். ஹவு many years will take certain amount to double at 8% interest per annum. இதை நான் சொல்லி கொடுத்தேன்னா லாஸ்ட்டில் எவ்வளோ எந்த பர்சன்டேஜில் எவ்வளோ மாறும் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து டபுள்னு கேட்டிருக்காங்க. டபுள்னால் 100. 100 கொடுத்துருக்க வேலையால் டிவைட் பண்ணிடணும் 8ஆல். 100/8 வந்து உங்களுக்கு வந்து 25 என்ன கிடைக்கிது? 25 தானே கிடைக்கிது. மேலே டிவைட் பண்ணால் 25 × 4. இங்கே வந்து 2 கிடைக்கிது. அப்புறம் வந்து 12 1/2ன்னு கிடைக்கிது. அவ்வளோதான். 12 1/2 தான் அவங்களோட ஆன்சர். ஈஸி. இதுக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துட்டேன். R = 100 × n-1/t. இதான் ஷார்ட்கட். ஓகே, ஸோ நான் அடுத்தது போகிறேன். ஃபைண்ட் a compound interest on ₹31,250 at 8% per annum for 3 years compounded annually. ஸோ 3 years கேட்டிருக்காங்க. 3 yearsக்கு நான் ஷார்ட்கட் நான் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 yearsக்கு நான் இப்போ தான் போட்டு கொடுத்தேன். 3 yearsக்கு என்ன போட்டேன்? லைக் 3:1ன்னு வரணும். கரெக்டாக 3:1
3:1 ஷார்ட்கட் படி ஃபஸ்ட்டு 31,250 31,250க்கு நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், 8% கண்டுபிடிக்கணும். 1% 312.5னா 312.5னா 8ஆல் மல்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 2,500 கிடைக்கும். கரெக்டாக அப்போ இங்கே 2,500 போட்டுக்கோங்க. அப்போ 2,500ல் 8% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வரும். 2,500ல் 8% பார்த்தீங்கன்னா 8 × 25 இங்கே 200 வந்துடும். ஓகே, 200 வருது. 200ல் வந்து ஒரு 8% பார்த்தீங்கன்னா இதில் 16 வரும். இதை மல்டி பண்ணிக்கோங்க. 3 × 2,500 வந்து ஒரு 7,500. 3 × 200 ஒரு 600. 1 × 16 ஆட் பண்ணுங்கள். 6 1 5 11 1 8,116 வந்திருக்கு. 8,116 இருக்கா? ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், 8,116 ஆப்ஷன் டி. அவ்வளோதான், ஈஸியாக போட்டுகிட்டே இருக்கலாங்க. ஒரே ட்ரிக்ஸ் தான். ரேசியோ மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சம் ஆஃப் மணி ட்ரிபிள்ஸ், இதை கொஸ்டினை பாருங்கள். அது இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது தான். ட்ரிபிள்னால் என்னது? இதே தான், எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். R = 100 × n-1/t தான். ட்ரிபிள்னால் R = 3. 3க்கு n = 3 போட்டிங்கன்னா 3 - 1 2. 2 × 100 200. 200/8 200/8 போடுங்க. 2 இன்ட்டு இங்கே வந்து 5 20 50/2 25 ஆப்ஷனில் இருக்குங்களா? ஆப்ஷன் சி. ஃப்ராக்ஷன் செகண்டில் போட்டு ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஃபார்முலா வந்து நான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், இன் ஹவு many years will a sum of 1,600 amount to 1,852 at 5% per annum compound. இதை பாருங்களேன், இந்த சம்மை வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் இது வந்து நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆன்சரே வரவே வராது. நான் சொல்லி கொடுத்த அந்த எலிமினேட்டர் ப்ராசஸ் வச்சு போட்டுங்க. ஆப்ஷன் ஏலேருந்து தான் போக முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டே ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 3 × 3 years 3 years ட்ரிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் டக்குன்னு வரும். இப்போ 1,600 5%, 5% 3 வருஷம், அதாவது ஆப்ஷன் ஏ 3 எடுத்து போட்டால் இந்த ஆன்சர் வரணும். இது 1,852 வந்துச்சுன்னா கரெக்ட், இல்லைன்னா தப்பு. இப்போ நம்ம 3 இயர்ஸ்க்கு என்னது? 3:3:1. 1,600க்கு 5% எவ்வளோ? 1,600க்கு 5% பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு புள்ளி வச்சிங்கன்னா 10% வந்து 160. இப்போ 5% 80. 80க்கு வந்து 5% பார்த்தீங்கன்னா 12. 12ல் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 தான் வரும். இப்போ 3 × 80 இங்கே ஒரு 240. இது ஒரு 3. ஸோ இங்கே வந்து 4 தான் நம்ம வரும். 4 தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா 80ல் வந்து 8ல் பகுதி 4. 240 மூவினாங்க 12 0.2 252.2 வருது. ஓகே, 252 வருது. ஆல்ரெடி நமக்கு ஒரு 1,600 அசல் ஆட் பண்ணுங்கள். 2258 பர்ஃபெக்டாக வருதா? 1852.2 வருதுங்களா? அப்போ நம்ம ஆப்ஷன் ஏ கண்டிப்பாக கரெக்டாக சூஸ் பண்ணது. இல்லை தப்பு அப்படின்னா நீங்கள் 4 இயர்ஸுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன்னே, அதை வச்சு தான் நீங்கள் போட முடியும். இந்த மாதிரி எல்லாம் 5 இயர்ஸுக்கு. இது வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சம்ஸ்லாம் நீங்கள் நான் கொடுத்த ட்ரிக்கில் போட்டிங்கன்னா ரொம்ப ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அடுத்த சம் பாருங்கள். அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பெர் annum 640 அமௌண்ட் வில் பி. இதே பாருங்கள் 2 இயர்ஸ். இது அதே பேட்டர்ன் தான், அவங்களே 2 இயர்ஸ் சொல்லிட்டாங்க. இது ஆப்ஷன் ப்ராசஸ்லாம் போகணும். இப்போ இந்த இதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு போடணும். இப்போ நான் ஆப்ஷன் வந்து நான் இங்கே டேரெக்டாக பார்த்துன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 640 ரூபா 2 வருஷத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் பர்சன்ட் தெரியாது. இப்போ நான் ஆப்ஷன் ஒரு ரேண்டமாக 10ன்னு வச்சுக்கோங்களேன். 2 இயர்ஸ்க்கு என்ன ஷார்ட்கட்டு? 2:1. 640ல் 10% எவ்வளோ? 64 100 10 ரைட்டா? இந்த 64ல் 10% எவ்வளோ? 6.4 கரெக்டுங்களா? அப்போ இங்கே 64 இங்கே வந்து இந்த என்ன ஆயிரும்? 128 இங்கே 6.4 4 இங்கே ஒரு 4 7 14 134.4ன்னு வருது. 134.4 134.4யும் 640யும் கூட்டுங்க. 4 4 7 774.4 வருதா? பர்ஃபெக்டாக வருது. அப்போ கண்டிப்பாக நம்ம ஆப்ஷன் சி தான். ஃபைன். இப்போ சப்போஸ் நீங்கள் 9% போட்டிருக்கும்போது ஆன்சர் வரலைன்னா அது தப்புன்னு அர்த்தம். இதுதான் ஷார்ட்கட் மெத்தடு. அடுத்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட் ட்ரிபிள்ஸ். இதுவும் பார்த்துக்கோங்க. ட்ரிபிள்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதே சம் கேட்ட சமயம் அவரோட கேட்டிருக்காங்க. 25 இயர்ஸ். கடைசியாக
ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சம் ₹8,000 and 10% per annum in 2 year. இது 2 year தான். இந்த சம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, சேம் சம்மு. ஸோ இதுவும் நம்ம போட்டிருக்கோம், D = P of R/100 whole square. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நான் மிஞ்சி போனால் ஒரு 30 சம்முக்கு மேலே போட்டிருப்பேன். இந்த 30 சம்மை தாண்டி எந்த பேட்டர்னும் உங்களுக்கு வரவே வராது. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ட்ரிக்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருங்க. கொஞ்சம் வீடியோ தான் லென்த்தியாக இருக்கும், ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.